ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ நேற்று வந்து சோஷியல் மீடியாஸ் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஆக்டர் சுவாமி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு நியூ சீரியல் வந்து கமிட் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நியூ சீரியல் இந்த சென்ஸ் ஒரு புதிய ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகியிருக்காரு. ஸோ அதை பற்றி கிளாரிஃபை பண்ணி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நானுமே விசாரிச்சேன். எஸ், அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கமிட் ஆகியிருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் தான். என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஆல்ரெடி சீரியல் பண்ண அதே சேம் விஜய் டிவியில் தான் வந்து ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ல வந்து கமிட் ஆகியிருக்காரு. ஸோ இந்த சீரியல் வந்து ஒரு பிரைம் டைம் சீரியல். ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் என்ட்ரியா இருக்கும். ஸோ ஸ்டோரியோடைய கதையே திருப்பி போட்டு ரொம்ப ஒரு மாசான சீக்வன்சஸ்லாம் வர இருக்கு. ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இவர் கம்பேக் கொடுக்கறது எனக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா ஆக்டர் சுவாமி வந்து நீ நான் காதல வந்து கம்பேக் கொடுப்பாருன்னு சொல்லி ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அவர் சைட்ல இருந்து இல்ல நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லும்போது ஃபேன்ஸ் சைட்ல இருந்து உண்மையே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதுக்கப்புறம் அவர் இந்த சீரியலை பார்க்க முடியாது. ஸோ தெலுங்குல மட்டும் தான் சீரியல் பண்றாருல, வேற ஏதாவது சேனல்ஸ்க்கு பண்ணுவாரான்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் உங்க சைட்ல இருந்து. ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அவர் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட்ல இருந்து கமிட் ஆகியிருக்காரு. ஸோ நீ நான் காதல் வந்து குவிட் பண்ணும்போது நானுமே நினைச்சேன் என்ன ரீசன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு, ஒருவேளை இந்த சீரியல் வந்து ஒரு நல்ல ரோல் இருக்கிறதால வேணா அந்த சீரியல் குவிட் பண்ணிட்டாரோ என்னவோ. ஏன்னா அப்பவே வந்து இந்த சீரியலுக்கு ஏதாவது டாக்ஸ் போச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் வந்திருக்கு. பட் ஒன்ஸ் அகைன் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் விஜய் டிவி. ஏன்னா உடனே அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து அகைன் ஒரு பிரைம் டைம்ல கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது விஜய் டிவிக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். அதே போல இந்த சீரியல் பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய சீரியல், ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், பெரிய டைரக்டர். ஸோ இவர் அது மூலமா ஒரு பெரிய பிரைம் டைம் சீரியல் வேற. ஸோ இவருக்கான ஸ்கோப் கண்டிப்பா பெருசா தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ப்ராஜெக்ட் வந்து அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையணும்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் கேவி ஃபேன் சொன்னீங்க என்னன்னா, சுவாமி அண்ட் பிரியங்கா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாதான் நாங்க பார்ப்போம், இல்லைன்னா வந்துட்டு இல்ல எங்களுக்கு சைட்ல இருந்து நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அப்படிலாம் சொன்னீங்க. பட் அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா சுவாமி தனியா பிரியங்கா தனி தான் பண்ணுவாங்க அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒன் செகண்ட் அவங்க வந்து பேர பண்ணுவாங்களாங்கிறது ஒரு 90% டவுட்டான கொஸ்டின் தான். பட் அவங்களுடைய அடுத்தடுத்த நியூ ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அகைன் விஜய் டிவி பிரைம் டைம். ஸோ சுவாமி ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பி நியூஸ் தான். ஸோ இந்த சீரியலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. ஸோ இந்த சீரியல் ஒரு ஹிட் சீரியலா அமையணும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்பு விஷஸ் தெரிவிச்சுக்கலாம். ஸோ அடுத்தடுத்த இன்ஃபோ கிடைச்சது அப்படின்னு சொன்னா நான் என்ன சீரியல்னு சொல்லிட்டு உங்களுக்கு சீக்கிரமாவே ரிவீல் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.